நான் இந்த ஆராய்ச்சி நான் மனித நிலையில் முழுமையடைகிறேன் இதுக்கெல்லாம் காரணம் பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டது தான் காரணம். அப்படின்னா எனக்கு நான் ஏன் பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன நிர்பந்தம்? எல்லாருக்குமே அந்த நிர்பந்தம் இருக்குது. எல்லாருக்குமே சின்ன வயசில் அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிறதுனால அவங்க பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறார்கள். சின்ன வயசில் ஒரு அடிப்படையான புரிதல் என்பது எல்லாருக்குமே கிடைச்சிருது. அவங்க அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிறதுனால பெண்ணை பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல் என்பது சின்ன வயசில் ஒரு 8 வயசுக்குள்ளே நிகழ்ந்துவிடும். அந்த அனுபவத்தின் அடிப்படையாக கொண்டு பெண்களை பற்றிய உணர்வுகளை ஒரு அடிப்படையாக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. அந்த வகையில் எனக்கு நான் ஏன் மனித நிலையில் நுழைஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு என்னை ஏன் இந்த இயற்கை தேர்ந்தெடுத்தது, என்னை ஏன் ஒரு மனித நிலையில் முழுமையடைவதற்கு இவன் தான் தகுதியானவன் என்று இயற்கை ஏன் என்னை தேர்ந்தெடுத்தது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு அம்மா 1 வயசுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. அதனால் எங்கள் அம்மாவோட புகைப்படத்தை கூட நான் பார்க்கல. அதனால் எனக்கு அம்மா கிடையாது. அப்படிங்கிறதுனால அம்மா இல்லைங்கிறதுனால அது குறித்து நான் சின்ன வயசில் எப்போவுமே இப்போ வரைக்கும் நான் வருத்தப்பட்டதும் கிடையாது. எனக்கு அதனால் என்னென்னா ஒரு பெண்ணின் உணர்வுங்கிறது எனக்கு தெரியாது. நான் பாட்டு ரொம்ப சுதந்திரமாகவே யாருக்கும் கட்டுப்படாமலே வாழ்ந்துட்டேன். அதனால் எனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு அம்மாவை புரிந்து கொள்கிற அந்த வாய்ப்பு, அம்மாவின் மூலமாக பெண்களின் உணர்வுகளை, அடிப்படையான உணர்வுகளை, விருப்பங்களை, இயல்புகளை புரிந்து கொள்கிற அந்த அனுபவம் எனக்கு இல்லை. அதனால் பெண்ணின் உணர்வுகள், விருப்பங்கள் என்னன்னு தெரியாமலே நான் இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு இந்த உலகத்தில் வாழ முடியலை. இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய சிரமங்கள் வருது. இப்போ எனக்கு நிறைய கற்பனை திறன் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக ஏற்படுது, அது கோபத்தை ஏற்படுத்துது, குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்போ நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும்போது அப்போ தான் எனக்கு ஒரு நோய் ஏற்படுது. அந்த கோபம், அந்த கோபம்லாம் ஒரு நோய் ஏற்படுத்து. நோய் ஏற்படும்போது அந்த உடல் உணர்வுகளை பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்வது, நமது மூளையின் உணர்வு, எல்லா அந்த உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான நிர்பந்தம், அந்த முயற்சி எல்லாமே நடக்குது. அப்போ நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியாத ஒன்று, முற்றிலும் எனக்கு தெரியாது. பெண்ணின் உணர்வுகளே எனக்கு தெரியாது, அதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது சின்ன வயசில் எனக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது இப்போ நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த உலகத்தில் வாழணுன்னா நீ பெண்களின் உணர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படிங்கும்போது அதற்கான முயற்சி எடுக்கும்போது நான் முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். இப்போ ஒருவேளை எனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்கள் அம்மா என்ன மாதிரி இருக்கிறாங்களோ அவங்கள தான் நான் பெண்ணின் உணர்வாக எடுத்திருப்பேன். எங்கள் அம்மா ஒருவேளை அடிமையாக இருந்திருக்கலாம். எங்கள் அப்பா ஒரு ஆண் சர்வாதிகாரத்தின் அடிமையாக, பெண் அடிமையாக எங்கள் அம்மா இருந்திருந்தான்னா அவளுடைய பண்பு தான் நான் அதை ஏற்றுக்கிட்டு இருப்பேன். பெண்கள்னால் அடிமை, இப்படி தான் இருப்பாங்க. எனது அம்மாவை நான் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவளுடைய அத்தனை நிறை குறைகளையும் நான் ஏற்றுக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பாக அவள் ஒரு முழுமையான ஒரு பெண்ணின் உணர்வுகளை அவளிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் பெண்கள் எல்லாரும் அடிமைகளாக தான் இருந்தாங்க. ஆண்கள் சர்வாதிகாரத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது நான் எங்கள் அம்மா உயிரோடு இருந்து என்னை வளர்த்துருந்தாங்கன்னா நான் அவங்கக்கிட்டேருந்து நான் எதை தெரிஞ்சிருப்பேன்னாக்கா, பெண்கள் என்றால் அடிமைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடத்தை எனது அம்மாவின் மூலமாக நான் கற்றுக்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ இருந்த பெண்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அதனால் அம்மா எப்படி இருக்காங்களோ அதைத்தான் நம்ம பெண்ணின் உணர்வாக ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் அதை தாண்டி நீங்கள் யோசிக்க முடியும். ஏன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் பெண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் அம்மாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்குமான உறவுமுறை என்பது உங்கள் அம்மாவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான அனுபவம் தான் அது. அவளிடம் நிறை குறைகள் இருக்கும், 1000 குறைகள் இருக்கும், 1000 நிறை, எல்லாவற்றையும் கடந்து அவளை ஏற்றுக்கொள்வதற்கான அனுபவம் தான் அந்த குழந்தை பருவம் என்பது. அதனால் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இல்லை. அதனால் எனக்கு அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழணுன்னா பெண்ணை பற்றிய அனுபவ புரிதல் என்பது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை புரிதல் என்பது எல்லாருக்குமே தேவை. அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா இருக்கிறதுனால, அவங்க வளர்க்குறதுனால அது கிடச்சிருது, எனக்கு அது கிடைக்கல. அதனால் நானே தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அப்போ தெரிந்து கொள்ளணும், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நீங்கள் ஒரு தாயோட உதவி இல்லாமல், ஒரு பெண்ணின் உதவி இல்லாமல் தெரிஞ்சிக்க முடியாது. அப்படின்னா அப்போ நான் அந்த 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 அனுபவம் எனக்கு கிடைக்காதனால, குழந்தை பருவத்தில் எனக்கு அம்மா இல்லாதனால நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் எனது உடலில் நோயை எனக்கு வாழ தெரியாமல் நிறைய வாழ்ந்து எப்படி என்ன உணவு எது செய்யணும் எதுவுமே எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை சிறுவயது. அதனால் நான் மனம் போன போக்கில் வாழ்ந்து பார்க்குறேன். இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நோய் ஏற்படுது. எல்லாரையும் போல் ஒரு நோய் வந்துடுது. அது எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாதனால கடைசியில் ஒரு நோயே விடுகிறது.
அப்புறம் எனது உடலை நான் புரிந்து கொள்ள வேண்டியது. அப்பொழுது தான் நான் பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறேன். அப்போ உடலை புரிந்து கொள்கிறேன். அப்போ எனக்கும் சில பெண்களோட காதல்கள் ஏற்படலாம் வெவ்வேறு காலகட்டங்களில். அதன் மூலமாகவும் நான் பெண்களை புரிந்து கொள்கிறேன். இப்படியெல்லாம் புரிந்து கொள்ளும்போது தான் எனக்கு பெண்ணை பற்றிய ஒரு புரிதல், பெண்ணின் விருப்பம் என்பது எனக்கு இங்கே யாருமே தெரிந்து கொள்ளாத வகையில் வேறு மாதிரியான உணர்வுகள், பெண்ணின் உணர்வுகளை பற்றி அந்த முழுமையான ஒரு புரிதல், ஒரு முழுமையான ஒரு படிப்பினை எனக்கு கிடைக்குது. ஒரு முழுமையாக நான் பெண்ணின் உணர்வுகளையும் விருப்பங்களையும் நான் தெரிந்து கொள்கிறேன். அதுதான் நான் மனித நிலைக்குள் நுழைவதற்கு எனக்கு காரணமாக இருந்தது. ஒருவேளை எனக்கு அம்மா இருந்திருந்தாங்க, அவங்க வளர்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மனித நிலையில் நுழைவதற்கான தகுதி கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்காது. அந்த தகுதி எனக்கு ஏற்பட்டிருக்காது. வேறு யாருக்கோ அதே மாதிரி அந்த தகுதி வேறு யாருக்காவது தான் அது போயிருக்கும். அப்படின்னா எனக்கு அம்மா இல்லாதங்கிறனால அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது, பெண்களை பற்றி எதுவும் தெரியாது. தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வரும்போது நான் அதை முழுமையாக கற்றுக்கொள்வதற்கான தகுதி எனக்கு இருப்பதால் நான் அதை தெரிந்து கொண்டேன். மனித நிலையில் நுழைவதற்கான தகுதி எனக்கு கிடைத்துவிட்டது. இதுதான் மனித நிலையில் நுழைவதற்கு நான் ஏன் தகுதியானவனாக ஆனேன் என்பதற்கு இதுதான். பிற்பாடு எனக்கு நிறைய காதல் வந்திருக்கு, 2-3 பெண்களோட காதல் வந்திருக்கு. அந்த அனுபவங்கள்லாம் கூட எனக்கு பெண்ணை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி ஆண்களை புரிந்து கொள்வார்கள். அந்த உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு, அது போன்ற வாய்ப்புகள், அது போன்ற அனுபவங்கள், இது எல்லாத்தையும் என்னால் விளக்கமாக சொல்கிற ஒரு நிலையில் நான் இன்றைக்கி இல்லை. ஏன்னா நான் அந்த மனித நிலைகள் அந்த முழுமைக்கான நிலையில் இருக்கேன். எனது ஆராய்ச்சி முடிய போகுது. அந்த சமயத்தில் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் ரொம்ப தெளிவாக இதை சொல்ல முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த ஆராய்ச்சி இப்போ எனக்கு பெண்களை பற்றி, எனக்கு அம்மா இல்லாதனால எனக்கு பெண்களை பற்றி எதுவுமே தெரியாதனால எனக்கு எப்படி வாழ்கிறது இந்த உலகத்தில், எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ மற்றவங்கள அப்படிங்கிற சிரமம் எனக்கு ரொம்ப இருந்தது. அது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியது, ரொம்ப பயத்தையும் ஏற்படுத்தியது. அப்போது நிறைய குழப்பங்களையும் கோபத்தையும் அது ஏற்படுத்தியது. அதுதான் மனித நிலையில் நுழைவதற்கு அது காரணமாக இருந்தது. அந்த கோபம் ஒரு ஆராய்ச்சி, எனக்குள் நிகழ்ந்த அந்த ஆராய்ச்சிக்கு அது காரணமாக இருந்தது. இப்போ நான் மனித நிலையில் முழுமையடைகிற அந்த நிலையில் இப்போ அதன் பிறகு எனக்கு அந்த ஆராய்ச்சி செய்ய முடியாது. எல்லாருமே அடுத்தடுத்த தலைமுறை இப்படித்தான் அது முடிந்து போகும். மனித உயிர்களின் ஆராய்ச்சி என்பது இப்படித்தான் முடிந்து போகும். இனிமேல் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மனித நிலையில் அனைவரும் முழுமையடைந்து விட்டார்கள். இப்போ நான் முழுமையடைஞ்சிட்டேன் அப்படிங்கும்போது இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு எல்லாருமே முழுமையடைந்தவர்களாக பிறப்பார்கள். இனிமேல் பிறக்கிறவங்க ஒரு 2021க்கு பிறகு பிறக்கிறவங்க, அல்ல 25க்கு பிறகு பிறக்கிறவங்க, அது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எதிர்கால தலைமுறையினர் மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு பெண்களை பற்றிய அடிப்படை புரிதல், எப்படி வாழ வேண்டும், எப்படி எளிதாக வாழ வேண்டும், மகிழ்வாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும், மனிதர்களின் நோக்கம் என்ன, இப்படி நோய்கள் வராத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையான ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு மக்கள் இனிமேல் வாழ போகிறாங்க. அதன் பிறகு நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை நம்ம செய்ய வேண்டிய, இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம்ல, அணு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி, பரிணாம ஆராய்ச்சி, குரங்குலேருந்து வந்த ஆராய்ச்சி, எல்லா ஆராய்ச்சியும் இனிமேல் தேவையில்லை. அதில் நம்ம தெளிவடைந்து விட்டோம். நம்ம மூளையில் அது பதிவு செய்யப்பட்டு விட்டது. இனிமேல் அந்த நமக்கு கோபமே இருக்காது. அதாவது கோபம்னா ஒரு பழி உணர்ச்சி, பெண்கள் மீதான ஒரு பழி உணர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கோபம் என்பது இருக்காது. நம்ம என்னென்னா அடுத்தடுத்த தலைமுறையினர் மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக பிறக்கும்போது அவர்கள் அவ்வளோதான் மனித நிலையில் முழுமையடைந்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு அந்த பயம் இல்லை. நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டோம். பாதுகாப்பான இடங்கிறது எதுனா மனநிலை தான். நமது மனது தான் பாதுகாப்பான இடம். மனதுக்குள் அந்த பாதுகாப்பான இடம் இருக்கிறதா? மனம் பாதுகாப்பான இடத்தில் இயங்குகிறதா, நிலையில் இருக்கிறதா? பாதுகாப்பான நிலை என்பது மனதில் தான் இருக்குது, வெளியே இல்லை. நம்ம மனது பாதுகாப்பாக இயங்குகிறது. எக்காரணம் கொண்டு நம்ம மனித உடலில் நோய் வராது. எக்காரணம் கொண்டு மனித உடல் கடினமான வேலைகளை செய்ய முடியாது. கடினமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கடினமான வேலைகளை இனிமேல் முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு காங்கிரீட் கட்டடம் கட்டுறாங்க அப்படிங்கிறது கூட ஒரு கடினமான ஒரு வேலை, அது கடினமான ஒரு முயற்சி. அது அந்த மாதிரி முயற்சி செய்வதற்கு என்ன காரணம்னா அந்த ஆராய்ச்சி தான் காரணம். ஒரு கோபம், பழி உணர்ச்சி, நம்ம உண்மையிலே மனித நிலையில் முழுமையடைவோமா அப்படிங்கிற ஒரு கோபம், பழி உணர்ச்சி தான் காரணம். அப்படி இருக்கும்போது
நம்ம வந்து இப்போது மனித நிலையில் முழுமை அடைஞ்சிட்டோம், இப்போ நான் முழுமை அடைகிறேன், அடுத்தடுத்த தலைமுறையினர் வந்து அந்த முழுமை அடைந்த நிலையோடு அவங்க பிறப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த கோபம் தணிந்து விடுகிறது. மனித உயிர்களுக்கு கோபம் வந்து பெண்ணின் மீதான அந்த பழி உணர்ச்சி அதெல்லாம் தணிந்து விடுகிறது. அதன் பிறகு அவர்களால் இப்படி ஒரு ஆராய்ச்சியே செய்ய முடியாது, பள்ளிக்கூடத்தில் போய் புத்தகம்லாம் படிக்க முடியாது. எளிமையானவர்களாக வாழ்வார்கள், ஒரு காடுகளில் ஒரு எளிமையானவர்களாக வாழ்வார்கள். ரொம்ப எளிதாக தான் அவங்களால வாழ முடியும். இந்த மாதிரி வன்முறை உணர்ச்சியே வராது. மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களால் ஒரு குடிசையை தான் கட்ட முடியும், கண்டிப்பாக ஒரு காங்கிரீட் கட்டடத்தை கட்டவே முடியாது. அதுதான் வந்து இயல்பாகவே அவர்கள் வந்து இயல்பாகவே ஒரு மனித உயிர்களுக்கு அந்த பாதுகாப்பு என்பது வந்துவிடும். அதுதான் பாதுகாப்பு. மனித உயிர்களுக்கு எது பாதுகாப்புன்னா, மனித உயிர்களுடைய திறன் வந்து குறையணும். அவங்க ரொம்ப கடினமான வேலைகளை செய்யக்கூடாது, முரட்டுத்தனமான வேலைகளை அவங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிடணும். அது இயற்கையாகவே அது மனதின் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டது. அப்படி தான் மனதில் நடக்கிற அந்த மாற்றம் தான் இவர்கள் பாதுகாப்பானவர்களாக மாறுவார்கள். பாதுகாப்புங்கிறது நம்மளால் கஷ்டமான வேலையை செய்யக்கூடாது. இப்போ வந்து மோட்டார் வாகனங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க. அப்போ இதில் வந்து என்ன பாதுகாப்பு, ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ரோடு அகலமாக போடுங்க, நடக்கிறதுக்கு வழியை போடுங்க, வாகனத்தின் வேகங்களை குறைங்க, ஆனால் விபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது பாதுகாப்பு கிடையாது. வாகனங்களையே உருவாக்க முடியாத அளவுக்கு மனித உயிர்களின் வலிமை என்பது குறைந்து போய்விட வேண்டும். எளிமையானவர்களாக அவர்கள் மாறிவிட வேண்டும். அதுதான் பாதுகாப்பு. மனித உயிர்களுக்கு எது பாதுகாப்புனா, அவர்கள் எளிமையானவர்களாக மாற்றப்பட வேண்டும். அவர்களின் வலிமை என்பது குறைக்கப்பட வேண்டும். அவர்கள் ஏன் வண்டியை கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் மோட்டார் வாகனங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் ரோடுகளை போடுறாங்க, ஏன் இந்த ஆராய்ச்சிகளை பண்ணுறாங்க? அவர்கள் வலிமையானவர்களாக மாறிவிட்டார்கள், வன்மையானவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களிடம் கொலைவெறி, முரட்டுத்தனம் எல்லாமே அதிகமாகிடுச்சு. கடினமாக உழைக்கிறார்கள். அப்போ எது பாதுகாப்புன்னா, ஃபீஸை பிடுங்கி விட்டுறணும். மனிதவர்களின் ஃபீஸை வந்து பிடுங்கி விட்டுறணும். அவங்கள வலிமையானவர்களாக மாறுவதற்கு தேவையான ஆற்றல் இருக்குல்ல, அதை பிடுங்கி விட்டுறணும். அவர்களை எளிமையானவர்களாக மாற்றணும். என்னால் முடியாது, என்னால் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயத்தை தான் என்னால் பண்ண முடியும், என்னால் கண்டிப்பாக அந்த ஆராய்ச்சி மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி, என்னால் ஒரு ரோடு போடுறது, ஒரு காங்கிரீட் கட்டடத்தை கட்ட முடியாது. அந்த மாதிரி நான் மென்மையானவன், நான் எளிமையானவன், ஐயோ என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மனிதர்கள் போனால் தான் இந்த உலகம் பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் பாதுகாப்பு, நிரந்தரமான பாதுகாப்பு. இங்கே உள்ள எந்த ஒருவராலும் என்னால் வந்து ஒரு மோட்டார் வாகனத்தை ஓட்ட முடியாது, நான் அந்த அளவுக்கு திறமையானவர் கிடையாது, என்னால் ஒரு கார் ஓட்ட முடியாது, நான் அந்த அளவுக்கு திறமையானவர் கிடையாது. அதனால் திறமையை குறைக்கணும். மனித உயிர்களின் ஃபீஸை எப்படி பிடுங்கணும்னா, திறமையை வந்து குறைக்கணும். நீ என்ன தான் தலைகளை நின்னாலும் உன்னால் ஒரு கார் ஓட்ட முடியாது, உன்னால் ஒரு மோட்டார் வாகனத்தை தயாரிக்க முடியாது. அப்போ தான் இந்த மோட்டார் வாகனத்தின் மூலம் சாவறாங்கல்ல 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு, அந்த சாவை நீங்கள் நிரந்தரமாக தடுத்து நிறுத்த முடியும். மனித உயிர்களை வந்து மென்மையானவர்களாக அவர்கள் மாற்ற வேண்டும். அதை எப்படி மாற்றுறது? பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிடலாமா? அது முடியாது. இயல்பாகவே பள்ளிக்கூடம் திறந்தே இருக்கட்டும், ஆனால் என்னால் படிக்க முடியல, புத்தகம் இருக்குது என்னால் படிக்க முடியல, எனக்கு அந்த திறன் இல்லை இப்போ அப்படிங்கிற நிலைக்கு மனித உயிர்களை கொண்டு போகணும். ஏன்னா மனித உயிர்களை வந்து இயற்கையாகவே அவர்கள் வந்து ஒரு அளவுக்கு அதிகமான திறமையை வளர்த்து கொள்ள முடியாதவர்களாக மாற்றிவிட வேண்டும். அதுதான் பாதுகாப்பு. ஏன்னா இங்கே ஆபத்து, இந்த போர், இது எல்லாமே என்னென்னா அளவுக்கு அதிகமான திறமை, முரட்டுத்தனம், வன்முறை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, கொலைவெறி, அளவுக்கு அதிகமான வலிமை. இதனால் தான் இவ்வளோ நடக்குது. இவ்வளோ ஏன் சண்டைகள் வருது, அணு உலைகள் ஏன் வருது, ஏன் விமானம், கப்பல், ஏவுகணை, நோய்கள் ஏன் வருது? எல்லாத்துக்கும் காரணம் மனிதவர்களின் அந்த வன்மையான உணர்ச்சிகள் வன்மையாக மாறிவிட்டது. முரட்டுத்தனமாக அவர்கள் உழைக்கிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள், கொலைவெறியோடு உழைக்கிறார்கள், உயிரை பணம் வைத்து உழைக்கிறார்கள். அப்போது அதுக்கு அவருடைய திறமை பன்மடங்காக மாறிவிட்டது. அப்போது நீங்கள் வந்து வெளியில் போய் பாதுகாப்பை ஏற்படுத்தாதீங்க. ரோடுகளில் பாதுகாப்பாக போங்க, 6 வழி பாதையாக மாற்றுங்க, நடைபாதையை உருவாக்குங்க, அல்லது வந்து அணு உலைகளை பத்திரமா வெடிக்காத அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் தீர்வே கிடையாது. இதெல்லாம் நிரந்தர தீர்வே கிடையாது. சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிரந்தரமான தீர்வே கிடையாது. நிரந்தரமான தீர்வு என்னென்னா, மனிதவர்களால் கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக உழைக்க முடியாத ஒரு இயல்புக்குள்ளே போகணும். அவங்களால கஷ்டப்பட முடியாது, என்னால் வந்து எளிதாகத்தான் உழைக்க முடியும், என்னால் 3 மணி நேரத்துக்கு மேலே தொழிலை செய்ய முடியாது,
என்னால் வந்து ஒரு கடினமான வேலைகளை செய்ய முடியாது, புத்தகம் என்னால் படிக்க முடியாது. அந்த மாதிரி எளிமையானவர்களாக மாற்றப்பட்டு விட வேண்டும் அவர்கள். அதே நேரத்தில் என்னால் படிக்காமலும் இருக்க முடியாது, எழுத படிக்க தெரியாமலும் என்னால் இருக்க முடியாது. எழுத படிக்க நான் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன், கண்டிப்பாக என்னால் புத்தகத்தெல்லாம் படிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனித உயிர்களின் உணர்ச்சிகளை மென்மையானதாக மாற்றிவிட வேண்டும். வன்மையான உணர்ச்சிகளாக மாறிவிட்ட, முரட்டுத்தனமான உணர்ச்சிகளாக மாறிவிட்ட மனித உயிர்களின் உணர்ச்சிகளை மென்மையானதாக மாற்றிவிட வேண்டும். எப்போ மாறும் அப்படின்னா, அவர்களுக்கு இப்போ பழி உணர்ச்சி ஆராய்ச்சியில் இருக்காங்க. மனித நிலையில் முழுமையடைவதற்கான ஆராய்ச்சியில் இப்போ இருக்காங்க மனித உயிர்கள். ஏன் அதில் ஏற்பட்ட குழப்பம், கோபம், அதுக்காக இந்த ஆராய்ச்சியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த கோபம், அந்த முயற்சி, நம்ம மனித நிலையில் முழுமையடைவோமா மாட்டோமா, பத்திரமா போய் சேருவோமா மாட்டோமா, இதுக்கெல்லாம் விடிவு கிடைக்காதா, இப்படி இந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு கிடைக்காதா அப்படின்னா இனிமேல் வந்துருச்சு. மனித நிலையில் எதிர்காலத்தில் முழுமையடைந்து விடுவார்கள். 2025க்கு பிறகு பிறக்கிற குழந்தைகள் அனைவரும் மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள். அவங்கெல்லாம் புத்தகம் படிக்க மாட்டாங்க, புத்தகத்தை படிக்க மாட்டாங்க. ஆனால் சின்ன வயசில் பெற்றோர்களுக்கு பயந்து படிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத்து கூட்டி வாசிக்கிறது வரைக்கும் படிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க புத்தகத்தை படிக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க திறமையை எங்கே வளர்த்துக்கிறது? அதுக்கப்புறம் அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டா தானே அடுத்தடுத்து நீங்கள் மோட்டார் வாகனத்தெல்லாம் தயாரித்து விட்டுக்கிட்டே இருப்பீங்க, ரோடு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஏரோப்ளேன்லாம் உருவாக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அவங்க புத்தகத்தையே படிக்க மாட்டாங்க, ஆனால் எழுத படிக்க கற்றுப்பாங்க. அவங்களுக்கு அடிப்படை இருக்கும், பகுத்தறிவு இருக்கும். அதனால் அவங்க முட்டாளாகிட மாட்டாங்க. புத்தகத்தை படித்தா அறிவாளியான ஆகிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. முட்டாளாக தான் இருப்பாங்க, படித்த முட்டாளாக தான் இருப்பாங்க. அதனால் புத்தகத்தை படிக்கலைங்கிறதுக்காக அவங்களாம் முட்டாளாகிட மாட்டாங்க. அவங்களுக்கு அறிவு இருக்கும், எளிமையான அறிவு. இப்போது புத்தகத்தையே படிக்காத ஆடு மாடுகள் கூட பகுத்தறிவோடு தான் இருக்குது. அதுகள்கிட்ட மூட நம்பிக்கை இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னெலாம் கிடையாது. புத்தகத்தை நாம் படிக்கணும், எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கை என்பது ஒரு செயற்கையானது. அந்த செயற்கையான வாழ்க்கைக்கு நம்ம எழுத படிக்க கற்றுக்கொள்ளணும், பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் இருக்குது. அதனால் அது எளிதாக இருந்தால் போதும். கூட்டல் கழித்தல் அதோடு நிறுத்திக்கோ. கூட்டல் கழித்தல் பெருத்தல் வகுத்தல் அதான் கணக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி வாய்மொழியில் பேசுறது, கட்டுரைகளை எழுதக்கூடாது, எழுதிய கட்டுரைகளை படிக்கக்கூடாது, புத்தகம் படிக்கக்கூடாது. இந்த மாதிரி அவங்க புத்தகத்தை படிக்க மாட்டாங்க. ஒரு 2025க்கு பிறகு பிறக்கிற குழந்தைங்க புத்தகத்தை படிக்க மாட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்களோட திறமைகளை நீங்கள் மேம்படுத்த முடியாது, திறமைகளை வளர்க்க முடியாது. நீங்கள் வளர்த்து நாளைக்கு அவங்கள ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆக்க முடியாது. இன்ஜினியரோ டாக்டரோ பண்ண முடியாது, ஒரு காங்கிரீட் கட்டடத்தை கட்ட முடியாது. 2025க்கு பிறகு பிறக்கிற குழந்தைகளை வச்சு அவங்க பிற்காலத்தில் இன்ஜினியர் ஆக மாட்டாங்க, ஒரு டாக்டர் ஆக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? நீங்கள் அவங்கள வச்சு ஒரு வீடு கட்ட முடியாது. அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் வீடே கட்ட முடியாது. எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற இன்ஜினியரை வச்சு வேணால் வீடு கட்டலாமே தவிர 2025க்கு பிறகு பிறக்கிற குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க பிற்காலத்தில் இன்ஜினியர் ஆவாங்க, டாக்டர் ஆவாங்க, விஞ்ஞானி ஆவாங்க, அவங்கள வச்சு எதிர்கால வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், இந்த மாதிரி ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், இயந்திர அறிவியல் உலகை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அவங்க நினைப்பு ஜெயிக்காது. இப்படித்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால் மூளையின் செயல்பாடே அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதெல்லாம் தேவையில்லை, ஒரு பகுத்தறிவு என்பது போதும். அதே நேரத்தில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறது அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான். ரொம்ப இப்போ டாக்டருக்கு படிக்கிறது, விஞ்ஞானிக்கு படிக்கிறது, விண்வெளிக்கு போகிறது, செவ்வாய்க்கு போகிறது, இதெல்லாம் கூட ஒரு மூட நம்பிக்கை தான். இதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. இது சும்மா வேடிக்கை பார்ப்பதற்கு தான் தகுதியான உலகம் இது. இதை வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது அப்படிங்கிறத இந்த மனித இனம் புரிஞ்சுக்கிச்சு. அப்போ அதனால் அளவுக்கு அதிகமான திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு படிப்பினை மூலமாக தெரிந்து கொண்டார். அனுபவத்தின் மூலமாக படிப்பினை கற்றுக்கொண்டார்கள். சண்டை போடுறது இதெல்லாம் தேவையில்லை. மகிழ்ச்சியாக வாழ்வது, உங்களுக்கு உணவு தேவை, காதல் தேவை, காதலிப்பதற்கு நேரம் தேவை, நட்பை வளர்த்து கொள்ள நேரம் தேவை, ஓடணும், ஆடணும், விளையாடணும், அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். விளையாட்டை விட ஒரு மகிழ்ச்சி, ஒரு மருத்துவ படிப்பு, ஒரு விஞ்ஞான படிப்பு என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட முடியாது. ஒரு விளையாட்டு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி எதிர்கால தலைமுறையினர் அவங்களால திறமைகளை வளர்த்துக்க முடியாது. அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகும். எதிர்கால உலகை காப்பாற்ற இனிமே பிறக்கிற குழந்தைகள் அவங்களுடைய திறன் அதற்கு போதுமானதாக இல்லை. அவர்கள் எளிமையானவர்களாகவே இருப்பார்கள். ஆதலால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகும். எப்போவுமே அவங்க வலிமையானவர்களாக மாற மாட்டாங்க, எளிமையானவர்களாக தான் இருப்பாங்க, மென்மையானவர்களாக தான் இருப்பாங்க.
2025க்கு பிறகு பிறக்கிற குழந்தைங்க, அந்த உலகம் முழுக்க பிறக்கிற குழந்தைங்க மென்மையானவர்களாக இருப்பாங்க. ரொம்ப வன்மையானவர்களாக அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகை தொடர்ந்து பாதுகாத்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். அவங்க புத்தகத்தையே படிக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடத்தையே வெறுத்துருவாங்க, பள்ளிக்கூடம்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்கும். எப்படி செயலிழக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் பையனை நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அவன் படிக்கலைன்னா ஆக முடியாது தானே. ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்கலாம், அவங்க படிக்கணும்ல, அவனுக்கு படிக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இன்ஜினியராகவோ விஞ்ஞானியாவோ ஆக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் 2025க்கு பிறகு பிறக்கிற குழந்தைங்க ஒரு அடிப்படை கல்வியை பெற்றோர்களின் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்வார்கள். எழுத படிக்க கற்றுக்கொள்வார்கள், பள்ளிகளுக்கு சென்று எழுத படிக்க கற்றுக்கொள்வார்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு மேலே கல்வியை அவர்கள் மீது திணிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வாந்தி எடுத்து விடுவார்கள். அது திணிச்சிங்கனாக்கா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டிப்ளமோ கூட படிக்க மாட்டாங்க, புத்தகங்களே படிக்க மாட்டாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு காதலிப்பதற்கே நேரம் பத்தாது. 2025க்கு பிறகு பிறக்கிற குழந்தைங்க காதலிக்க தொடங்கி விடுவார்கள். நட்பு, உங்களுக்கு உணவு தானே தேவை, நான் இன்ஜினியர் ஆகி தான் நான் உணவு சாப்பிடணும், இப்போவே நீங்கள் நல்லா படித்து அப்போ தான் நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற மூளை செலவிக்கு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போவே நல்ல பொண்ணு அவன் தேடிப்பான். அவன் வாழ்க்கையை வாழணும். 18 வயசுலேயே அவன் 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணணும். ஒரு வாழ்க்கையில் ஒரு போட்டி இருக்குது, அந்த போட்டியில் கலந்துக்கணும். 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், செட்டில் ஆகு. இந்த மூளை செலவிக்கு அவன் உடன்பட மாட்டான், பெண்களும் உடன்பட மாட்டாங்க. அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த இன்ஜினியர் ஆச்சுன்னு வச்சுங்க, இன்ஜினியர் டாக்டர் இதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்க்கையை கடினமானதாக ஆக்கிவிடும், துன்பமானதாக மாற்றிவிடும். நீங்கள் இன்ஜினியர் படிப்பீங்க, அங்கே போவீங்க, இங்கே போவீங்க, வெளிநாடு போவீங்க, அப்புறம் டாக்டர் படிப்பீங்க, அங்கே போவீங்க, இங்கே போவீங்க, நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியாது, மகிழ்ச்சியாக ஒரு இடத்துல வாழ முடியாது, எப்போவும் வேலைன்ட்டு அழுவீங்க. பொண்டாட்டி ஒரு இடத்துல வேலைக்கு போவா, புருஷன் ஒரு இடத்துல வேலைக்கு போவான், 2 பேரும் சந்திக்கிறதுக்கே நேரம் கிடைக்காது, மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதனால் இது போன்ற வாழ்க்கை முறை இப்போது தான், இனிமேல் வராது. இனிமேல் பிறக்கிற குழந்தைங்க ரொம்ப விவரமானவங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் எது முக்கியம், எது மகிழ்ச்சியை தரும் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் பெரியவர்களின் மூளை செலவைக்கெல்லாம் அவங்க ஆளாக மாட்டாங்க. அளவுக்கு அதிகமானது அவங்களுக்கு தேவையே இல்லை, கற்றுக்கவும் மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அளவுக்கு அதிகமான கல்வி, அளவுக்கு அதிகமான திறமை, அது அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அதுதான் தடை என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். நாம் கற்றுக்குறோம்ல, நமக்கு ஒரு படிப்புன்னு இருக்குல்ல. இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி விஷயத்தை இளைய தலைமுறையினரோட வேலை என்னென்னா, பெரியவர்களுடைய விருப்பங்கள், அவருடைய ஏக்கங்கள், அதை பூர்த்தி செய்கிறது தான். அவர்களால் செய்ய முடியாததை இவர்கள் செய்து காட்டுவார்கள், இளைய தலைமுறையினர். அதுதான் அவர்களுடைய வேலை. நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியல, அதை அவர்கள் வாழ்ந்து காட்டப் போகிறார்கள். அதுதான்.